நெல்லை வண்ணாரப்பேட்டையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாலையில் நடந்து சென்று மக்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவமணி. முதலமைச்சரின் இந்த பயணம் குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். திருநெல்வேலி மாவட்டத்தில் 2 நாள் பயணமாக பல்வேறு நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வதற்காக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று மதியம் வாக்கில் திருநெல்வேலி வந்தடைந்தார். காலையில டாடா சோலார் பவர் மற்றும் விக்ரம் சோலார் பவர் அந்த தனியார் நிகழ்ச்சிகள்ல கலந்து கொண்ட முதலமைச்சர் தற்போது அங்க மதிய ஓய்வுக்கு பிறகாக அங்கிருந்து பாளையங்கோட்டை தினசரி சந்தையில ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டிருந்த அந்த கட்டிடத்தை திறந்து வைப்பதற்காக வருகை கொண்டிருக்கிறார். வரும் வழியில் குடியிருக்கக்கூடிய மக்களை நேரடியாக அவருடைய வாகனத்தை விட்டு கீழே இறங்கி அவர்களோடு கைகுலுக்கி மகிழ்வதோடு அவர்களோடு செல்ஃபி எடுத்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரோட ஏராளமான பெண்கள் சாலை ஓரம் குழுமி இருக்கக்கூடிய ஏராளமான பெண்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்கிறார்கள். அவர் தற்போது வண்ணாரப்பேட்டை பகுதியில வாகனத்திலிருந்து கீழே இறங்கி அவர் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். மக்களோடு கைகுலுக்கி அளவலாவி அவர்கள் ஏராளமான மக்கள் முதலமைச்சரோட ஏராளமான பெண்கள் கைகுலுக்கி மகிழக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து வண்ணாரப்பேட்டை பகுதியிலிருந்து முருகன்குறிச்சி பாளையங்கோட்டை தினசரி சந்தை அருகே 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு அவர் முதலமைச்சருடைய ரோட் ஷோ துவங்கி இருக்கிறது. தொடர்ந்து முதலமைச்சர் சாலை மார்க்கமாக வந்து கொண்டிருக்கிறார். பிறகாக தினசரி சந்தை, அதாவது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழாக திருநெல்வேலி மாநகராட்சி சார்பில் கட்டப்பட்டிருக்கூடிய 40 கோடி மதிப்பிலான தினசரி சந்தை, அதோடு மட்டுமல்லாம சிறு பூங்காக்கள், காலையில நடைபயிற்சி செய்வதற்கான அந்த பகுதி என 66 கோடி மதிப்பில பல்வேறு திட்டங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. அதனை தமிழக முதலமைச்சர் திறந்து வைக்கிறார், பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருகிறார். தொடர்ந்து கட்சி நிகழ்ச்சி, மாற்றுக் கட்சியிலிருந்து 2000 பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைகிறார்கள். அந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்வுகளோடு இன்றைய முதலமைச்சருடைய பயணம் நிறைவு பெறுகிறது. இந்த நிலையில தற்போது முதலமைச்சர் வண்ணாரப்பேட்டை பகுதியில் சுற்றுலா மாளிகையில தங்கியிருந்த நிலையில அங்கிருந்து வெளியே வந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சர் சாலையில இருமருங்கிலும் கூடியிருக்கக்கூடிய ஏராளமான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறார்கள். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சிவமணி.